இது ஒரு CBN தயாரிப்பு. நீங்கள் காண்பது திருப்புமுனை நிகழ்ச்சி. வணக்கம், வெல்கம் டு திருப்புமுனை. இன்றைய திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நிகழ்ச்சிக்கு நீங்கள் தயாராக இருப்பீங்கன்னு நம்புகிறோம். இந்த மாதம் முழுக்க நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். நம்மளுடைய மனதை ஆரோக்கியமாக வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப முக்கியம். உடல் ஆரோக்கியம் போலவே இதுவும் ரொம்ப முக்கியமானதுன்றதுனால தான் இந்த மாதம் முழுக்க இதை பேசிகிட்டு இருக்கோம். மென்டல் ஹெல்த் சீரீஸில் இன்றைக்கி என்ன பேச போகிறோம் அப்படின்னா, நம்ம குடும்பத்தில் யாரோ ஒருத்தருக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா, இல்லைனா அவங்க குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு யாராவது ஒருத்தவங்க இருந்தாங்க அப்படின்னா அது எப்படி நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை பாதிக்குது அப்படின்றத பேச போகிறோம். பல நேரங்களில் நம்மளுடைய மென்டல் ஹெல்த்தை அஃபெக்ட் பண்ணுறது நம்மளுடைய சூழ்நிலைகளும் உறவுகளும் தான் இல்லையா? மனிதர்கள் தான் நம்மளை பாதிக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போது நம்மளுடைய வீட்டில் யாரோ ஒருத்தருக்கு குடிப்பழக்கம் இருக்குது. உங்களுடைய கணவருக்கோ இல்லை உங்கள் அப்பாக்கோ இல்லை உங்கள் பிள்ளைக்கோ இந்த மாதிரி ஒரு பழக்கம் இருக்குது அப்படின்னா அவங்க டெய்லி குடிச்சிட்டு வருவாங்க வீட்டுக்கு. அந்த மாதிரி நேரத்தில் நிறைய சண்டை நடக்கலாம், இல்லை அதிகமான ஸ்ட்ரெஸ், கோவம், கவலை, இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரும். ஏன்னா அடிக்ஷன் அப்படின்றது தனிப்பட்ட ஒரு நபருடைய பிரச்சனை மட்டும் கிடையாது. அது அந்த குடும்பத்தினுடைய பொருளாதாரத்தை பாதிக்குது, ஹெல்த்தை பாதிக்குது, அண்ட் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருடைய நிம்மதியும் சந்தோஷத்தையும் கெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ அதனால தான் ஃபேமிலியில் ஒருத்தருக்கு இந்த மாதிரி அடிக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது அவங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை அப்படின்னு நம்மளால் விட்டுற முடியாது. அது நிச்சயமாக நமக்கு கோபத்தையோ இல்லைனா கவலையோ ஸ்ட்ரெஸ்ஸையோ கொடுக்கும். நம்மளுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்படும். இந்த மாதிரி அடிக்ஷனில் சிக்கி இருக்கிற தனிநபர் அவங்க விருப்பத்தின்படி, சொந்த விருப்பத்தின்படி அவங்க அதில் இருக்கலாம். இல்லைனா சில நேரத்தில் அவங்களுக்கே தெரியாமல் அந்த மாதிரி அடிக்ஷன் ப்ராப்ளம்லாம் அவங்க சிக்கி இருக்கலாம். பட் எதுவாக இருந்தாலும் நிச்சயமாக அது அந்த குடும்பத்தை பாதிக்கும். குறிப்பாக அந்த வீட்டில் குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னா, அப்பா இந்த மாதிரி ஒரு கெட்ட பழக்கத்தில் இருக்காங்க, அடிமையாயிட்டாங்க, டெய்லி குடிச்சிட்டு வீட்டில் சண்டை போடுறாங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த பிள்ளைகளுடைய வளர்ச்சியும் சைக்கலாஜிக்கலாக நிறைய பாதிப்பும் ஏற்படும். ஸோ அதனால தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். குடும்பம் அப்படின்றது அப்படி தானே. அதாவது நம்மளை பற்றி மட்டும் நம்ம செல்ஃபிஷாக யோசிக்க மாட்டோம். ஃபேமிலியில் இன்னொருத்தருக்கு ப்ராப்ளமாக இருந்தாலும் அது நம்மளுடைய பிரச்சனை மாதிரி தான் நம்ம அதை பற்றி யோசிக்கிறோம், கவலைப்படுறோம். அதுக்கு தான் நம்மளுடைய ஃபேமிலி இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒன்று நடக்கும்போது அதை இக்னோர் பண்ணிவிட்டு நம்ம சந்தோஷமாக நிம்மதியாக இருக்கவே முடியாது. நம்மளுடைய வீட்டில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒருத்தங்க இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக நம்ம அதனால் ரொம்ப கவலைப்படுவோம். பல நேரங்களில் நம்ம அவங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஸோ அந்த அளவுக்கு நம்மளை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய இந்த மாதிரி சூழ்நிலையிலையும் உங்களுடைய மன ஆரோக்கியத்தை உங்களால் சரி செய்ய முடியும், பாதுகாக்க முடியும். அதற்கு தேவன் உங்களுக்கு பலனை கொடுப்பார், உங்களுக்கு கிருபையை கொடுப்பார். இன்றைக்கி நம்ம இதை பற்றி தான் பேச போகிறோம். இப்போ குவிஸ் டைம். யாரென்று தெரிகிறத பகுதியில் இன்றைக்கான கேள்வி என்னென்னா, ஒரு ராஜா தன்னுடைய மோசமான மகனை சரி பண்ணினார். அதுக்கப்புறமா அந்த மகனை இறந்து போயிட்டான். அந்த ராஜாவின் பேர் என்ன? பைபிளில் ஒரு ராஜாவை பற்றி படிக்கிறோம். அந்த ராஜா தன்னுடைய மோசமான மகனை சரி பண்ணணும்னு ட்ரை பண்ணார். அதை பண்ணார். ஆனால் அந்த பையன் இறந்து போயிட்டான். உங்களுக்கு 4 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஆப்ஷன் ஏ சவுல், ஆப்ஷன் பி தாவீது, ஆப்ஷன் சி சாமுவேல், ஆப்ஷன் டி சாலமோன். இந்த 4 விடையில் எது சரியான விடைன்னு உங்களுக்கு தெரியும் இல்லையா? யூடியூப்பில் CBN இந்தியா அப்படின்ற நம்மளுடைய சேனல் போங்க. அங்கே இந்த வீடியோ கீழே கமெண்ட் செக்ஷனில் சரியான விடையை பதிவு செய்யுங்க. இப்போ நம்ம ஒரு உண்மை கதையை கேட்க போகிறோம். ஷெரினுடைய ஸ்டோரி. ஷெரின் ஒரு மாற்றுத்திறனாளி. அவங்களுடைய அப்பாவுக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருந்தது. அவர் தினமும் இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டில் சண்டையெல்லாம் போடுவார். இதனால் எல்லாருடைய மன நிம்மதியும் கெட்டுப்போச்சு. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் சந்தோஷம் சமாதானம் இல்லை. எல்லாருடைய மென்டல் ஹெல்த்தும் பாதிக்கப்பட்டது. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார் அப்படின்றத சாட்சியாக சொல்கிறாங்க, பாருங்கள். என்னோட கணவர் கெட்ட வார்த்தையில திட்டுவாரு, எல்லா பாத்திரங்களையும் தூக்கி எறிவாரு. என்னோட மகன் ஷெரின் சின்ன பையனா இருந்தான். அவங்க அவனுக்கு அப்படிதான் சொல்லி தந்தாங்க. என் வீட்டுக்கு பக்கத்துல சாக்கடை இருந்துச்சு. என்னோட கணவர் என் மகனுக்கு அப்படி சொல்லி தந்ததுனால அவன் எல்லா பாத்திரத்தையும் தூக்கி சாக்கடையில எறிவான். நாங்க அவங்க வீட்டுக்கு போனப்போ அவங்க குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தது. அவங்க நிலைமைய பார்த்து எங்க கண்ணுல கண்ணீர் வந்துகிட்டே இருந்தது. வீட்டோட நிலைமை ரொம்ப மோசமா இருந்துச்சு. அந்த வீடு விலங்குகள் இருக்கிற இடம் மாதிரி இருந்துச்சு. அவங்க வீட்டுக்காரரு ரொம்ப குடிக்கிறவராகவும் மற்றவங்க கூட ரொம்ப சண்டை போடுறவராகவும் இருந்ததுனால அவங்களால நல்ல இடத்துல கூட இருக்க முடியல. அதனால யாருமே அவங்களுக்கு வாடகைக்கு வீடு தரல. அவங்க கணவரோட நடவடிக்கையால சுத்தி இருந்தவங்க அவங்கள வெறுத்து ஒதுக்குனாங்க. அவங்க குடும்பம் ரொம்ப மோசமான நிலைமையில இருந்துச்சு. அவங்க குடும்பம் ரொம்பவே பிரச்சனைக்குள்ள இருந்தது.
எங்க அப்பா குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து ரொம்பவே எங்க அம்மாவை போட்டு துன்புறுத்திட்டு இருப்பாரு. அதோட என்னையும் படிக்க விட மாட்டாரு. என்னோட எக்ஸாம்க்கு முன்னாடி என்னோட எல்லா புக்ஸையும் எடுத்து எரிச்சு போட்டுருவாரு. பல சமயம் நான் ஸ்கூல்ல இருந்து வரப்ப எங்க வீட்ல போலீஸ் இருப்பாங்க. எங்க அம்மாவை அவங்க விசாரிச்சுட்டு இருப்பாங்க. நாங்க அப்ப ரொம்ப மோசமான நிலைமையில இருந்தோம். எங்க அப்பாவோட நிலைமை ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. அதை எங்களால வார்த்தையால சொல்ல முடியாது. பகல்ல நாங்க எப்படியாவது சமாளிச்சிருவோம், ஆனா ராத்திரியில எங்களால சமாளிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவர் எப்படியாவது குடிக்க போயிடுவாரு. ரொம்ப கெட்ட வார்த்தை பேசுவாரு. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவுல சமாதானமே இல்லாம இருந்துச்சு. ராத்திரியும் பகலும் சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க. வீட்டுல கொஞ்சம் கூட சமாதானமே இருக்காது. எங்க அப்பா எங்க அம்மாவை போட்டு அடிச்சு கெட்ட வார்த்தை பேசுறதுனால எனக்கு எங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கூட பேசுறதுக்கு பிடிக்காது. அதனால எனக்கு வீட்டுல இருக்க பிடிக்காம சின்ன வயசுலயே கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். என் பொண்ணு நல்லா படிச்சிருப்பா. ஆனா மன அழுத்தத்தினால அவ சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கிட்டு போயிட்டா. கல்யாணத்துக்கு அப்புறம் அவ ரொம்பவே வருத்தத்துல இருந்தா. அதனால அவளால சரியா தூங்க கூட முடியல. அவ நல்லா இருந்தாலும் கூட அவ எப்பவுமே என்னை பத்தியும் தன்னோட சகோதரனை பத்தியுமே நினைச்சிட்டு இருந்தா. நான் கர்ப்பமா இருக்கிறப்ப எனக்கு அடிக்கடி உடம்பு சரியில்லாம போகும். அதோட எனக்கு ஜுரமும் இருந்துச்சு. ஷெரின் பிறந்தப்ப அவன் குறப்பிரசவத்துல பிறந்தான். அவனோட எடை வெறும் 500 கிராம் மட்டும்தான் இருந்துச்சு. அவனை எப்படியோ நான் வளர்த்தேன். ஷெரின் பிழைப்பாங்கிற நம்பிக்கையே எனக்கு கிடையாது. இருந்தாலும் அவனை நான் கவனமா பார்த்துக்கிட்டேன். அவன் பிழைப்பானா இல்லை பிழைக்க மாட்டானான்னு எனக்கு தெரியவே இல்லை. பார்த்து பார்த்து பயந்து பயந்து தான் வளர்த்தேன். இப்ப என் தம்பியை பாக்குறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி நாங்க சர்ச்சுக்கு போறப்ப இவன் எங்கேயாவது காணாம போயிடுவான். அவன் எங்க போறான்னு யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சர்ச்சில் உள்ள பசங்க எல்லாம் இவனை தேடிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ ஷெரின் கிட்ட நல்ல முன்னேற்றம் தெரியுது. இது எல்லாத்துக்கும் நான் ஆண்டவர்கிட்ட ரொம்ப நன்றி சொல்லிட்டு இருக்கேன். நான் தேவனை விட்டு தள்ளி போனப்ப நான் ரொம்பவே ஏமாற்றத்தோட இருந்தேன். அது எல்லாத்துக்கும் நான் தேவன் கிட்ட மன்னிப்பு கேட்கிறேன். அந்த எல்லா தப்புக்கும் நான் தான் காரணம். ஷெரின் நிறைய தடவை வீட்டில இருந்தும் பஜார்ல இருந்தும் காணாம போயிருக்கான். அவன் எங்க போயிருக்கானே எங்களுக்கு தெரியாது. அவனுக்கு அவங்க அப்பா அம்மா கூட அடையாளம் தெரியாது. எந்த பாதையில வரணும், எப்படி போகணும்னு அவனுக்கு தெரியாது. சர்ச்சில் நாங்கள் எல்லார் கூடயும் சேர்ந்து ஜெபம் பண்ண ஆரம்பிச்சப்போ அவனோட ஞாபக சக்தி கொஞ்சம் கொஞ்சமாக சரியாச்சு. அவன் இப்போ முன்னாடி இருந்ததை விட நல்லா இருக்கான். அதோட அவன் ரொம்ப ஆர்வத்தோட ஆண்டவரை ஆராதிக்கிறான். இன்னைக்கு ஷெரின் கிட்ட நிறைய மாற்றங்களை எங்களால பார்க்க முடியுது. இப்ப அவனால வீட்டுக்கு தனியா வர போக முடியுது. நான் தேவனுக்கு நன்றி சொல்றேன். உங்களை இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வந்தது தேவன் தானே என்னோட தோழிங்கெல்லாம் சொல்லுவாங்க. உங்க வாழ்க்கையில தேவன் செஞ்ச எல்லா நன்மைக்காகவும் அவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. நீங்க முழங்கால் போட்டு தேவனுக்கு நன்றி சொல்லணும். தேவன் எல்லாரோட கஷ்டத்தையும் கேட்கிறாரு. யாரையுமே கைவிடுறதில்ல. தேவனுக்கு நன்றி. ஷெரினும் அவனோட குடும்பமும் இப்ப சர்ச்சுக்கு வர்றாங்க. முதல்ல ஷெரின் அவனுடைய அம்மா அக்கா யாருமே சரியா சிரிக்க மாட்டாங்க. இப்ப அவங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்காங்க. அவங்க தேவனுக்கு நன்றி உள்ளவங்களா இருக்காங்க. தேவன் என்னோட, என் பெற்றோரோட, என் தம்பியோட நிலைமைய ஆசீர்வாதமா மாத்திட்டாரு. இது எல்லாத்துக்கும் நான் ஆண்டவருக்கு ரொம்ப நன்றி சொல்றேன். இது எங்க வாழ்க்கையில அவர் தந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இதுக்காக என் வாழ்நாள் முழுக்க நான் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டே இருப்பேன். ஷெரினுடைய அந்த சாட்சியை கேட்டோம் இல்லையா, நம்மளுக்கு ரொம்பவே நம்பிக்கை கொடுக்கக்கூடிய ஒரு சாட்சி. அவங்களுக்கு அவங்க அப்பா கூட ஒரே வீட்டில் குடும்பத்தில் இருக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அவங்க அப்பாவுக்கு குடிப்பழக்கம் இருந்தது. இவங்களும் ஒரு மாற்றுத்திறனாளியாக இருந்தாங்க. நிறைய சண்டைகள், நிம்மதி இல்லாத சூழ்நிலை. ஆனால் இந்த மாதிரி சூழ்நிலையில் தேவன் அவங்களுக்கு உதவி செய்தார். இன்றைக்கி அவங்க அப்பாவுக்கு மட்டும் இல்லை, அந்த குடும்பத்திற்கே தேவன் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்துருக்காரு. இப்போ எல்லாராலையும் ஒன்றா சந்தோஷமாக நிம்மதியாக இருக்க முடிஞ்சது. ஏன்னா அடிக்ஷன்லேருந்து விடுதலை கொடுத்துருக்காரு. உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதிரி ஒரு இம்பாசிபிளான சூழ்நிலை இருக்குது, உங்கள் குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குன்னா நிச்சயமாக நீங்கள் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது உங்கள் பர்சனல் லைஃப்லையும் சரி, உங்களுடைய ஃபேமிலிலையும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் நிச்சயமாக சரியாகும். அதற்கான கிருபையை தேவன் தருவார். எவ்வளோ பெரிய அற்புதம் தேவைப்பட்டாலும் தேவன் உங்களுக்காக அதை செய்வார். ஸோ நீங்கள் நம்பிக்கையோடு இயேசு கிறிஸ்துக்கிட்ட வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த சாட்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிற ஒரு முக்கியமான விஷயம், கர்த்தர் இல்லாமல், கர்த்தரை நம்பாமல், கர்த்தருடைய உதவி இல்லாமல் நம்மளால் வாழ்கிறது இந்த பூமியில் ரொம்ப கஷ்டம். அவரை டிபெண்ட் பண்ணும்போது எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் அவர் உதவி செய்கிறார். நமக்காக நம்மளுடைய லைஃப்பை மட்டும் இல்லாமல் நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மற்றவர்களுடைய வாழ்க்கையும் அவர் மாற்றுறாரு. எல்லாமே ரொம்ப பெட்டர் ஆகுது இல்லையா? ஸோ அதை இந்த சாட்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்கிறேன்.
ஒரு மனிதர் இருந்தார். அவருக்கு திடீர்னு மீன் வளர்க்கணும்னு ஆசை வந்துடுச்சு. அதனால் என்ன பண்ணாருன்னா, வீட்டு பக்கத்தில் போயிட்டு மீன் வாங்கினாரு. அந்த வளர்க்க தொட்டியெல்லாம் வாங்கினாரு. மீனுக்கு போட வேண்டிய சாப்பாடு அப்படின்னு எல்லாமே புதுசாக வாங்கிட்டு வந்தார். அதை வீட்டில் வச்சு வளர்க்கவும் ஆரம்பித்தார். கொஞ்ச நாள் அந்த மீன் நல்லா தான் இருந்தது. ஆனால் திடீர்னு அது வந்து ரொம்ப சுறுசுறுப்பாக இல்லை. அப்போ என்ன நினச்சாருன்னா, மேபி இதுக்கு சாப்பாடு நம்ம சரியாக போடல போல இருக்குன்னு நிறைய சாப்பாடெல்லாம் போட்டார். ஆனால் அதெல்லாம் பண்ணி கூட அந்த மீன் வந்து சுறுசுறுப்பாக இல்லை. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மீன் வந்து ரொம்ப ஆக்டிவ் இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு நாள் இறந்து போச்சு. சரி, அந்த மீனுக்கு உடம்பு சரியில்லை போல இருக்குது, அதனால தான் அது இறந்து போச்சு அப்படின்னு நினச்சி அதை தூக்கி போட்டார். தூக்கி போட்டு வேறு ஒரு மீன் வாங்கி வளர்க்க ஆரம்பித்தார். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இந்த மீனுக்கும் அதே தான் ஆச்சு. சரி, இதை வந்து டாக்டர்கிட்டலாம் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணார். அப்போ தான் அவர் வீட்டு பக்கத்தில் ஒரு பையன் இருந்தால், அந்த பையன் இந்த மீன் வளர்க்குறதுலலாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டு, வீட்லேயே நிறைய வளர்க்குறா மீன் அப்படின்னு தெரிஞ்சுது. அந்த பையனை வந்து வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து கேட்டார், இந்த மாதிரி நான் வந்து இந்த மாதிரி மீன் வளர்க்குறேன், எந்த மீன் நான் கொண்டு வந்து வளர்த்தாலும் கொஞ்ச நாள் இந்த மாதிரி ஆகிடுது, எனக்கு என்ன பிரச்சனைனே தெரியல, இந்த மீனுக்கெல்லாம் உடம்புக்கு ஏதாவது முடியலையா, டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணுமா அப்படின்னு கேட்டார். அப்போ அந்த பையன் எல்லாத்தையும் பார்த்துட்டு சொன்னான், இந்த மீனுக்கெல்லாம் உடம்புக்கு எதுவும் பிரச்சனை இல்லை, நீங்கள் வாங்கி வச்சுருக்கிற மருந்து சாப்பாடு இது எல்லாமே கரெக்ட் தான். ஆனால் அந்த மீன் வளர்க்குற அந்த தண்ணி இருக்கு இல்லையா, அந்த தண்ணி தான் வந்து விஷம் கலந்ததாக இருக்குது, அந்த தண்ணி சரியில்லை, அதில் இருக்கிற ப்ராப்ளம்னால தான் இந்த மீனுக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஆகுது அப்படின்னு சொன்னான். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில் சில நேரங்களில் நம்ம இருக்கக்கூடிய சூழ்நிலை, நம்ம இருக்கக்கூடிய குடும்பம் இதெல்லாம் ரொம்ப டாக்ஸிக்காக மாறிடுது, நம்மளுடைய வளர்ச்சியை பாதிக்குது. சில நேரத்தில் நம்மளுடைய எல்லாமே நம்ம இழந்து போகிற அளவுக்கு ஒரு சூழ்நிலையில் நம்ம இருக்கோம். அப்படிப்பட்ட சூழ்நிலையை நம்ம சரி பண்ணணும், இல்லைனா அந்த சூழ்நிலையிலேருந்து வெளியே வரணும். இதுதான் நம்மளுக்கு ஆப்ஷன். தொடர்ந்து அந்த மாதிரி ஒரு டாக்ஸிக்காக இருக்கக்கூடிய, அதாவது நச்சுத்தன்மை இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலையோ இல்லை ஒரு குடும்பத்தையோ நம்ம இருக்கோம் அப்படின்னா அது நிச்சயமாக நம்மளை பல விதங்களில் பாதிக்குது. சங்கீதம் 1:1-2 துர்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நீங்கள் எப்படி இருக்கணும் உங்கள் வாழ்க்கையில் அப்படின்றதுக்கான ரொம்ப சிம்பிளான வசனம் தான் இது. உங்களை சுற்றி எப்படிப்பட்டவங்க இருக்காங்க, என்ன மாதிரியான ஆட்களோடு நீங்கள் இருக்கீங்க, யாருடைய இன்ஃப்ளூயன்ஸ் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்றது தான் உங்களுடைய எண்ணங்களையும் உங்களுடைய நம்பிக்கையும் தீர்மானிக்கும். அதாவது உங்களுடைய தாட்ஸ் அண்ட் பிலீஃப் சிஸ்டம் இருக்கு இல்லையா, நீங்கள் எந்த மாதிரியான எண்ணங்கள் கொண்டிருக்கிறீங்க, உங்களுடைய மைண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டிசைட் பண்ணுது. ஸோ தேவனுடைய வார்த்தையினால் நீங்கள் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும் அப்படின்னா அதற்கு நீங்கள் அதிகமான நேரத்தை செலவு செய்யணும். உங்களுடைய ஃபேமிலி இருக்கிறவங்களே பல நேரங்களில் வந்து உங்களுக்கு தப்பான இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கலாம், ரொம்ப டாக்ஸிக்காக இருக்கலாம். அந்த மாதிரி இருந்ததுன்னா அதை விட்டு நீங்கள் விலகிறது ரொம்ப முக்கியம். நீங்கள் அந்த மாதிரி ஒரு ஃபேமிலியில் இருக்கிறீங்க, ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தேவனிடத்தில் உதவின்னு போகும்போது தேவன் உங்களுக்கு உதவி செய்கிறது மட்டும் இல்லை, உங்களுடைய ஃபேமிலியில் இருக்கக்கூடிய அந்த தவறான நிலைமை, தவறான பழக்கங்கள் இதெல்லாம் கூட மாற்றுவார். உங்களையும் ரட்சிப்பார், உங்களுடைய குடும்பத்தையும் தேவன் ரட்சிப்பார். உங்கள் குடும்பத்தில் இந்த மாதிரி ஒரு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்குது, அது உங்களுக்கு அதிகமான கவலையை கொடுக்குது, உங்களுடைய மன ஆரோக்கியத்தை பாதிக்குது அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் தேவனிடத்தில் வருவீங்க. இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு வந்து கொஞ்சம் நம்பிக்கை கிடச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். அண்ட் இதுக்கு மேலே உங்களுக்கு ஜெப உதவி வேணும் அப்படின்னா 9910401010 அப்படின்ற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம், உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். அது மட்டும் இல்லை, ஃப்ரீ கவுன்சிலிங் ஸ்லாட் புக் பண்ணுறதுக்கு www.cbnindia.org/cbn special offers இந்த லிங்கை கிளிக் பண்ணி கவுன்சிலிங் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு சந்திப்போம். உங்களை சுற்றிலும் உங்கள் சூழ்நிலைக்கு ஏற்றவாறு எந்த நம்பிக்கையும் இல்லை என்ற சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறதா? வெல்கம் பேக் டு திருப்புமுனை. இன்றைக்கி நம்ம மென்டல் ஹெல்த் பற்றி பேசிகிட்ருக்கோம். இந்த சீரீஸில் இன்றைக்கி நம்மளுடைய ஃபேமிலியில் யாராவது ஒருத்தங்களுக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா அது எப்படி நம்மளை மன ரீதியாக பாதிக்குது அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி ஒரு குடும்பத்தில் வந்து யாருக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருந்தாலும் அது எல்லாரையுமே பாதிக்குது. அடிக்ஷன் அப்படின்றது ஒரு தனிப்பட்டவங்களுடைய ப்ராப்ளம் இல்லை, நிச்சயமாக அது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம் தான். குறிப்பாக அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு அது வந்து லாங் டேர்மாக நிறைய பாதிப்புகளை கொடுக்கும். இப்போ நம்ம கீதா அப்படின்றவங்கள சந்திக்க போகிறோம். இவங்க ஃபேமிலியிலையும் அடிக்ஷன் ப்ராப்ளம் இருந்தது. அதனால் இவங்க வந்து ரொம்ப டிப்ரெஸ் ஆகி சூசைட் பண்ணிக்கலான்ற அளவுக்கு ரொம்ப மோசமான நிலையில் இருந்தாங்க. அந்த அளவுக்கு இவங்களுடைய மென்டல் ஹெல்த் பாதிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இதிலேருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, இவங்க ஃபேமிலிக்கு என்ன ஆச்சு அப்படின்றத சாட்சியாக சொல்கிறாங்க, வாங்க பார்க்கலாம். ஏன் எதனால இவங்கெல்லாம் சந்தோஷமா இருக்காங்கன்னு பார்த்து எனக்கு ரொம்ப பொறாமையா இருந்துச்சு. நம்மளால ஏன் இப்படி இருக்க முடியல? நாம என்ன தப்பு பண்ணோம்?
போதை பழக்கத்துக்கு அடிமையாக இருக்கிற அந்த பாதை மது அருந்துபவர்களையும் அதோடு அவர்களுடைய குடும்பத்தாரையும் அழித்து விடுகிறது. கீதா மரியாவும் அவருடைய குடும்பமும் இதனால் பாதிக்கப்பட்டார்கள். என் அக்கா வீட்டுக்காரு மது குடிக்கிற நேரமெல்லாம் என் அக்கா கூட சண்டை போடுவாங்க. என்னோட அக்காவும் நாங்களுமே கூட ரொம்பவே கவலைப்படுவோம். அவரு அவளை போட்டு அடிப்பாரு. எங்களுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஒரு இளம் பெண்ணாக கீதா இருந்ததால் தன்னுடைய வீட்டின் சூழ்நிலை காரணமாக மிகவும் அவமானத்தோடும் கவலையோடும் இருந்தார். இது அவரை மிகவும் பாதித்தது. எனக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. இதெல்லாம் ஏன் எனக்கு மட்டும் நடக்குது? இங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க எல்லாருமே சந்தோஷமா தானே இருக்காங்க. நாம மட்டும் என்ன தப்பு செஞ்சோம்? இந்த நிலைமையில நமக்கு ஏன் தேவன் உதவி செய்யல? மத்தவங்க எங்களை பத்தி தப்பா பேசுறப்ப என்னைய நானே குற்றவாளியா நான் நினைச்சுப்பேன். ஏன்னா சின்ன வயசுல இருந்து எங்க குடும்பத்துக்குன்னு ஒரு நல்ல பேர் இருந்துச்சு. இந்த அவமானத்தை தாங்க முடியாத கீதா தன்னுடைய வாழ்க்கையை முடித்துக் கொள்ள தீர்மானித்தார். நான் டேங்க் பண்ட் ஏரிக்கு போனேன். என்கிட்ட எந்த காரணமுமே இல்லை. நம்மளால ஏன் இப்படி இருக்க முடியல? நாம என்ன தப்பு பண்ணோம்? நான் அங்க உள்ள பெஞ்சில் உட்காந்து நான் ஏன் வாழணும், நான் வாழ்றதுக்கு என்ன காரணம் இருக்குன்னு யோசிச்சேன். என்கிட்ட எந்த காரணமுமே இல்லை. நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தப்ப இல்லை நீ தற்கொலை செஞ்சுக்க கூடாதுன்னு எனக்கு ஒரு சத்தம் கேட்டுச்சு. நான் என்கிட்ட ஏதோ ஒரு பேய் பேசுதுன்னு பயந்து ஒரு ஆட்டோவை பிடிச்சு அங்கிருந்து ஓடி வந்துட்டேன். இந்த சம்பவங்கள் நடந்து கொண்டிருந்த போது பஸ்ஸில் கீதாவினுடைய தோழி அவரை சர்ச்சுக்கு வருமாறு அழைத்தார். அங்கே அவர் கேட்ட ஒரு வசனம் அவருடைய வாழ்க்கையை மாற்றிவிட்டது. நான் எரேமியா 33:3 உன்னோட ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன்னு எழுதியிருந்ததை பார்த்தேன். இந்த வசனத்தை நான் வாசிச்சப்ப என் மனசுல நிம்மதியையும் சந்தோஷத்தையும் நான் பார்த்தேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. மன அழுத்தம் என்னை விட்டு போனதை நான் உணர்ந்தேன். நான் உடனே ஆண்டவரை நோக்கி நம்பிக்கையோட ஜெபம் பண்ண ஆரம்பிச்சேன். நான் சந்தோஷமா இருக்கிறத உணர்ந்தேன். கீதா பைபிளை படித்து இயேசுவின் மேல் நம்பிக்கை வைத்தபோது அவர் எதிர்பார்த்திருந்த மாற்றத்தை அவர் தன்னுடைய வாழ்க்கையில் பெற்றார். எனக்கு எப்ப உதவி தேவைப்பட்டாலும் நான் யார்கிட்டையும் போக மாட்டேன். ஏன்னா சங்கீதம் 121:1 மற்றும் 2 சொல்லுது, வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும், அதனால் நான் யாருக்கிட்டையும் போறது கிடையாது. உபாகமம் 31:8 கர்த்தர் தாமே உனக்கு முன்பாக போகிறவர் அப்படிங்கிற இந்த வசனங்களை படிச்சு எனக்கு முன்னாடி போங்க, நீங்க எனக்கு முன்னாடி போனீங்கன்னா கரடு முரடான எல்லா பாதையையும் சரியா மாறும்னு சொல்லுவேன். நான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சப்ப என் வாழ்க்கையில எனக்கு நிம்மதி கிடைச்சிச்சு. என்னோட அக்கா கணவர் ரொம்பவே மாறிட்டாரு. போக போக சந்தோஷமா வாழ ஆரம்பிச்சாங்க. நானுமே என்னோட வாழ்க்கையில நிறைய நல்ல நல்ல மாற்றங்களை பார்க்க ஆரம்பிச்சேன். கீதா தொடர்ந்து பைபிள் படிக்க படிக்க தேவன் மேல் இருந்த நம்பிக்கை அவருக்கு அதிகமானது. எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு வெற்றி கிடைத்தது. எனக்கு நல்ல ஒரு நண்பர் கிடைச்சாரு, ரொம்ப நல்ல நண்பர். அவர் வேற யாரும் இல்லை, இயேசுதான். அவர்கிட்ட நான் என்னோட கஷ்டங்கள், கவலை, சந்தோஷம் மற்ற எல்லாத்தையுமே பகிர்ந்துக்க முடியுது. இயேசுவை எனக்கு ஒரு நல்ல நண்பரா தந்ததுக்காக நான் ரொம்பவே சந்தோஷப்பட்டேன். நான் தேவனுக்கு நன்றி சொன்னேன். என்னோட வாழ்க்கையிலையும் என்னோட குடும்பத்திலையும் நிம்மதி கிடைச்சப்ப நாங்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். கொஞ்சம் கொஞ்சமாக நான் என்னோட மனசை இயேசு கிட்ட தந்துட்டேன். அதோட அவரை நான் ஏற்றுக்கிட்டேன். நான் மட்டுமே கிடையாது, என்னோட அம்மா, என்னோட இன்னொரு சகோதரி, 2 மகள்களும் மற்றும் என்னோட சகோதரனும் கூட இயேசுவன் தன்னோட வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டாங்க. எல்லாருமே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. இன்றைக்கு பல வருடங்கள் கடந்து விட்டது. கீதாவுக்கு திருமணம் முடிந்து ஒரு மகள் இருக்கிறார். அவர் தன்னுடைய வாழ்க்கையில் தனக்கு கிடைத்த நிம்மதிக்காக இயேசுவுக்கு நன்றி சொல்கிறார். என்ன மன அழுத்தத்திலிருந்து வெளியே வர உதவி செஞ்சதுக்காகவும் எனக்கு சந்தோஷத்தை தந்ததுக்காகவும் நான் இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றி சொல்றேன். எப்ப நான் அவரோட பேரை சொல்லி ஜெபம் பண்ணாலும் அவர் எனக்கு உதவி செய்யறாரு, எனக்கு பதில் தர்றாரு. அதுக்காக நான் அவருக்கு நன்றி சொல்றேன். அவர் ஒரு நல்ல தேவன், அவர் பதில் தர்ற தேவன். அவரை போல ஒருத்தருமே கிடையாது. கீதா அவர்களுடைய சாட்சியை கேட்டிங்களா? தேவனால கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை அப்படின்றதுக்கு மற்றும் ஒரு சாட்சி. உங்கள் ஃபேமிலிலையும் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கா? உங்கள் ஃபேமிலியில் யாராவது அடிக்ஷனில் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா தேவனால் மட்டும்தான் உங்களுக்கு விடுதலை கொடுக்க முடியும். விடுதலை கொடுக்கறது மட்டும் இல்லாமல் இந்த அடிக்ஷன் என்ன மாதிரி பிரச்சனைகளை ஏற்படுத்தியிருக்கு, எந்தெந்த காரியங்களெல்லாம் இந்த அடிக்ஷனால் நீங்கள் எழுந்திருக்கீங்க, இது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். காட் கேன் ரெஸ்டோர் எவ்ரிதிங். ஸோ நீங்கள் தேவனிடத்தில் வந்தீங்கன்னா எந்த மாதிரி அற்புதங்கள் நடக்கும் அப்படின்றது தான் கீதா அவங்களுடைய சாட்சியிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்.
உங்களுக்கு ஜெப உதவி வேணும்னா சிபிஎன் ப்ரேயர் லைனுக்கு கால் பண்ணுங்கள் 9910401010. அது மட்டும் இல்லை, உங்களுக்கு ஃப்ரீயாக கவுன்சிலிங் ஸ்லாட் புக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த லிங்கை கிளிக் பண்ணி ஃப்ரீ கவுன்சிலிங் ஸ்லாட்டை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். திருப்புமுனை நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். மன ஆரோக்கியத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்டு உத்தரகாண்டில் இருக்கும் ஒரு குக்கிராமத்தின் பெண்கள் தங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் வரும் தங்களுடைய மன ஆரோக்கியத்தின் பிரச்சனைகளை சிறப்பாக கையாள்வதை கற்றுக்கொண்டார்கள். நமக்கு டென்ஷன் ஆகுறப்போ யாரா இருந்தாலும் யாருக்கு முன்னாடினாலும் நாம பேசுறதுக்கு முயற்சி செய்வோம். நம்மளோட தீய எண்ணங்களை ஒதுக்கி வச்சுட்டு நல்ல விஷயங்கள்ல நம்மளோட கவனத்தை நம்ம செலுத்தணும். நல்ல எண்ணம் கொண்டவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க கிட்ட இருக்கிற தீய எண்ணங்கள் கூட சீக்கிரமா விலகி போயிடும். எனக்கு கவலை வருத்தம் ஏதாவது இருந்துச்சுன்னா நான் என்னோட கணவர்கிட்ட பகிர்ந்துக்குவேன். எனக்கு அப்படி ஃபீலிங் வர்றப்ப நான் மன அழுத்தத்தை உணரும் போது நான் புக் படிப்பேன். என்னோட மனசுல கஷ்டப்படுறதுக்கு விஷயங்கள் வர்றப்போ நான் உடனே அதை தூக்கி எறிஞ்சிருவேன், இல்ல பாட்டு பாடுவேன். வாருங்கள், எல்லோரும் சேர்ந்து இன்னும் அநேக பெண்களுக்கு மன ஆரோக்கியத்தை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம். வெல்கம் பேக் டு திருப்புமுனை. நம்ம ஃபேமிலியில் யாரோ ஒருத்தங்களுக்கு அடிக்ஷன் ப்ராப்ளம் இருந்ததுன்னா எப்படி குடும்பத்தில் மற்றவர்களுடைய மன ஆரோக்கியம் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்றது தான் பேசிகிட்டு இருக்கோம். எப்படி பாதிக்கப்படும் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனால் அந்த மாதிரி ஒரு குடும்ப சூழ்நிலையில் நீங்கள் இருக்கீங்கன்னா எப்படி தேவன் உங்களுக்கு உதவி செய்வார், உங்கள் குடும்ப சூழ்நிலை மாறும், யார் அடிக்ஷனால் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கும் விடுதலையை தேவனால் கொடுக்க முடியும். இதையெல்லாம் தான் இன்றைக்கி நிகழ்ச்சியில் பார்த்துட்ருக்கோம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். பிதாவே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்மால் வருகிறோம். இந்த நாளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். ஒவ்வொருத்தருக்காகவும் ஜெபிக்கிறோம். இதில் யாரெல்லாம் அவங்களுடைய மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்களோ, வெளியே அதை சொல்ல முடியாமல் தயங்கி பயந்து பல காரணங்களால் யார்கிட்டையும் அதை சொல்லாமல் இருக்காங்களோ, இன்றைக்கி அவர்களுக்கு நீர் உதவி செய்யணும். அது மட்டும் இல்லை, உம்மை பற்றி அறியாத மக்களுக்கு இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் எந்த அளவுக்கு அவர்களை நேசிக்கிறீர் அப்படின்றத அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம். அவங்க குடும்பத்தில் யாருக்கெல்லாம் அடிக்ஷன் ப்ராப்ளம் இருக்கோ, இல்லை குடும்ப சூழ்நிலைகள் சரியாக இல்லாததுனால அவங்க சந்தோஷம் இல்லாமல் மன ஆரோக்கியம் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்களோ, ஸ்ட்ரெஸ், ஆங்ஸைட்டி, டிப்ரெஷன், இந்த மாதிரி பிரச்சனைகள் யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்க எல்லாருக்கும் இந்த நிகழ்ச்சி மூலமாக நீர் அவர்களோட பேசி அவங்க குடும்ப சூழ்நிலையில் உம்முடைய உதவியை அவங்க பார்க்கட்டும். உம்முடைய வல்லமை அவர்களுடைய வாழ்க்கையில் அவங்க அனுபவிக்கட்டும். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற ஒவ்வொருத்தரோடும் நீர் பேசணும். அது மட்டும் இல்லை, அவங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள், பிரச்சனைகள் எல்லாம் மாற அவங்களுக்கு உதவி செய்யுங்க. உம்மை பற்றி அறியாத மக்கள் இந்த நிகழ்ச்சி மூலமாக உம்மை அறிந்து கொண்டு அவங்க ரட்சிக்கப்படணும் அப்படின்னு நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த ரட்சிப்பு அவங்களோட நிற்காமல் அவங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் ரட்சிக்கப்படவும் நீர் கிருபை தாரும். ஒவ்வொருத்தரையும் உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சீக்கிரமாக சரியாகிறதுக்கும் நிச்சயமாக உங்களுடைய மன ஆரோக்கியம் இன்னும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கும் தேவன் உதவி செய்வார். அடுத்ததாக இன்றைய வேதவசனம் என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் சொல்கிறது போல் உங்களுடைய பாரங்களை நீங்கள் தேவனிடத்தில் இறக்கி வைக்கலாம். நிச்சயமாக உங்களுடைய சூழ்நிலையை அவர் மாற்றுவார். உங்களுக்கு தேவையான சந்தோஷமும் சமாதானமும் அவர் இடத்துல கிடைக்கும். இன்றைக்கி நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். அடுத்ததாக ஒரு இனிமையான பாடல் வருது, பாடலை பாருங்கள். மீண்டும் நாளைக்கு திருப்புமுனை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். காட் பிளஸ் யூ.